திமுக 33, தவிக 30%, அதிமுக 28%. இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. தவிக பக்கம் காங்கிரஸ் வந்தால் தவிக 42%, திமுக 28%, அதிமுக 25%. காங்கிரஸ் கையில் தான் இருக்கிறது முடிவு. தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிலவும் கூட்டணி மாற்றங்கள் மற்றும் ரகசிய கருத்து கணிப்புகள் தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சர்வதேச நிறுவனம் நடத்தியதாக கூறப்படும் ரகசிய கருத்து கணிப்பின் முடிவுகள் பாரம்பரிய அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ளது. அதன்படி தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி 33% வாக்குடன் முதலிடத்திலும், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் 30% வாக்குடன் அதற்கு மிக நெருக்கமானதாகவும், அதிமுக 28% வாக்குடன் 3வது இடத்திலும் இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும், தவிகவிற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பில் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், காங்கிரசின் நிலைப்பாடுதான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தற்போதைய திமுக கூட்டணி நீடிப்பதால் திமுக முன்னணியில் உள்ளது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தவிக பக்கம் சாய்ந்தால் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் மாறிவிடும். அத்தகைய சூழலில் தவிக 42% வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்றும், திமுக 28%, அதிமுக 25% சரியும் என்றும் அந்த கருத்து கணிப்பு ஒரு பகிர் தகவலை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தனிப்பட்ட வாக்கு வங்கி என்பது வெறும் 3 முதல் 4% மட்டுமே என்றாலும், அதன் அரசியல் தாக்கம் என்பது அதைவிட பெரியது. காங்கிரஸ் ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அது ஒரு சங்கிலி தொடர் விலையாக ஏற்படுத்தும். குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற தோழமை கட்சிகளும் வெளியேற வாய்ப்புள்ளது. இதனால் திமுகவின் வாக்கு வங்கி சிதறுவதோடு அந்த கூட்டணியின் வெற்றி பின்பம் சிதைய தொடங்கும். இது தவிக போன்ற வளர்ந்து வரும் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தானாகவே உருவாக்கி தரும். தமிழக அரசியலில் சிறுபான்மையினரின் வாக்குகள் எப்போதும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணிக்குத்தான் சிறுபான்மையினர் வாக்கு என்பது முழுமையாக கிடைக்கும் என்பது எழுதப்படாத விதி. ஒருவேளை இந்த கட்சிகள் விஜயுடன் தவிகவுடன் கைகோர்த்தால் கட்சிகளுக்கு பின்னால் நின்ற சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தவிக பக்கம் திரும்பும். இது விஜய் முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான பாதையை மிக எளிதாக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள்.